சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு நான் வந்துருவேன். கவி, வாழ்த்துக்கள் கவி. தேங்க்ஸ் அங்கிள். யாருமா இவரு? நம்ம ரிலேஷனா? என்னோட மாமனார், மகேஷோட அப்பா. ஓ, இவர்தானா? வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவ என்னோட சிஸ்டர், பேரு மித்ரா, பத்மாவதி சித்தியோட பொண்ணு. ஓ, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சரிம்மா. ஆமா, அந்த பொண்ணு யாருமா? உங்க சொந்தக்கார பொண்ணா? சேச்சா, இவ எங்க வீட்ல வேலை செய்யறவ. ஓ, அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரி சரி, நான் வரேன் சார். ஓகே அங்கிள், நான் மகேஷ பார்க்க போறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் உன்னை வீட்டு வேலை செய்யறவன்னு சொல்றாங்களே, அப்போ உனக்கு அசிங்கமா இல்ல? ஒழுங்கா ஐடி கம்பெனில வேலை பார்த்தோமா, மாசம் ஆனா சம்பளம் வாங்கணுமா, சந்தோஷமா இருந்தோமான்னு இல்லாம உனக்கு இந்த அவமானம்லாம் தேவையா? எங்கேயாவது தொலைஞ்சு போய் நிம்மதியா இருக்கலாம்ல. ஏன் இங்க இருந்து இப்படி அசிங்கப்பட்டு சாகுற? ஆமா, நீதான் எல்லா அசிங்கத்தையும் தொடச்சு எறிஞ்சிட்டு போறவளாச்சே. அப்புறம் உனக்கெங்க இந்த அசிங்கம் அவமானம் எல்லாம் தெரிய போகுது? நீ என்ன ஐடியாவுல இந்த வீட்டுல இருக்க? விக்கிக்கு பழைய நினைப்பு எப்படியும் வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு. அப்படி ஏதாவது நினைப்போட இங்க இருந்தீன்னா அதையெல்லாம் இன்னையோட குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா இன்னைக்கு கவியோட அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயம் முடிஞ்ச கையோட இம்மிடியேட்டா அவங்க கல்யாணம் தான். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விக்கிக்கு பழைய நினைப்பு வந்தா கூட உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அதனால தேவையில்லாம இங்க இருந்து கஷ்டப்படாம இங்க இருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஹேய், வா. மகேஷ், நான் எப்படி இருக்கேன் மகேஷ்? ஏன் அஞ்சலி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நான் ஒன்னும் டல்லாலாம் இல்லையே, நல்லாதான் இருக்கேன். இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க முகலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. மகேஷ், நான் உங்ககிட்ட நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நீங்க என்னடானா எனக்கு பதில் சொல்லாம அவ எப்படி இருக்கான்னு பார்த்து அவகிட்ட ஏன் டல்லா இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல கவி, அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். உனக்கு என்ன குறைச்சல் கவி? எல்லாமே நல்லா இருக்கு. நீ சூப்பரா இருக்க. ஆனா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அஞ்சலி ஏன் இவ்வளவு டல்லா இருக்காங்கன்னு தான் தெரியல. சார், அப்படிலாம் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். அவ தான் சொல்றாள அவ நல்லா இருக்கன்னு. அப்புறம் என்ன மகேஷ்?
இல்ல ஏன் மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உன் மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் அஞ்சலியோட கைவண்ணமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நல்லா இருக்குதே. அப்போ அஞ்சலியோட கைவண்ணமா தானே இருக்கணும். அஞ்சலியோட டேஸ்ட், அவங்க கலர் சென்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்றேன். மித்ரா வா போலாம். ஏ கவி, ச்சே. அஞ்சலி, நீங்க என்னதான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் உங்க முகத்தை பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களோட பெஸ்டி எனக்கும் உங்களோட பெஸ்டி கவிக்கும் நிச்சயதார்த்தம். அப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியால இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க? நான் உண்மையிலேயே சந்தோஷமா தான் சார் இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஏன் நான் டல்லா இருக்கிற மாதிரி தெரியறேன்னு தெரியல. அக்கா டென்ஷன் ஆகாத. கூல். ஹே, என்னடி நீதான் மேக்கப் போட்டுன்னு அவர் கரெக்டா சொன்னதும் அப்படியே உனக்கு உச்சி குளிந்து போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹே, வாய மூடு. மகேஷ் ஏன் முன்னாடி அந்த மாதிரி உன்னை கேட்கணுங்கிறதுக்காக தானே மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருந்த? ஐயோ அப்படிலாம் இல்ல கவி. பொய் சொல்லாதடி. மேக்கப் போட்டுட்டு போய் நின்ன என்ன பார்க்காம உன்னை பார்த்து பேசினதும் அப்படியே உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே. இங்க பாரு, உன்னோட சந்தோஷம் எல்லாம் இன்னும் ½ முடிஞ்சிரும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மகேஷ் எனக்கு மட்டும்தான். இனி அவர் ஏன் ஹஸ்பண்ட். அத ஞாபகம் வச்சுக்கோ. கவி, மாப்பிள்ள ரூம்ல தான் இருக்காரா? இருக்காரு ரூம்ல தான் இருக்காரு.